ஆசிரியர் தகுதி தேர்விற்கான இரண்டாம் தாளை தமிழகம் முழுவதும் 4,11,635 பேர் எழுதினர். கேள்வித்தாள் எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதியோர் தெரிவித்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 14,000க்கும் மேற்பட்ட இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்வு சனிக்கிழமை அன்று துவங்கியது. முதல் நாளன்று நடந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வை தமிழகம் முழுவதும் 687 மையங்களில் 2,62,000 பேர் எழுதினர். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்தது. இத்தேர்வை தமிழகம் முழுவதும் 1060 மையங்களில் 4,11,635 பேர் எழுதினர். சென்னை மாவட்டத்தில் மட்டும் இரண்டாம் தாளை 75 மையங்களில் 26,096 பேர் எழுதினர். புதுச்சேரியில் 12 மையங்களில் 4,307 பேர் எழுதினர். மாவட்ட கலெக்டர் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்வித்துறை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் உட்பட 71,000 பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இரண்டாம் தாள் கடந்த ஆண்டை விட எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியோர் கருத்து தெரிவித்தனர். பரவாயில்ல மாதிரி தான் இருந்தது. நேற்று கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு சைக்காலஜி கொஞ்சம் ஈஸியா எனக்கு தெரிஞ்சது. எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. நாங்க எதிர்பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. பாஸ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வில் 73% பெண்களும் 27% ஆண்களும் பங்கேற்றனர். முதல் மற்றும் இரண்டாம் தாளுக்கான உத்தேச விடை ஆசிரியர் தகுதி தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.